ஹீரோவா பார்க்குறோம் தெரியல, நிஜத்திலையுமே விஜய் ஹீரோ தான். ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு. குறிப்பா எளிய மக்களுக்காக ஒரு நாள் சேவை அப்படிங்கிற அமைப்பின் மூலமா விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக உணவு அளிச்சிருக்காரு. இது போக 234 தொகுதியிலுமே இது பண்ணியிருக்காரு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 234 தொகுதியிலுமே முதல் 3 இடங்களை பிடிச்ச மாணவர்களை விஜய் அழைச்சு கௌரவிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப மாணவர்கள் மத்தியில பேசிய அவரோ, ஓட்டுக்கு பணம் எடுக்கக்கூடாது, சிந்திச்சு வாக்களிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில எல்லா மாணவர்களுக்குமே சான்றிதழ், அது போக ஊக்கத்தொகை வழங்கினாரு. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்கவே நடைபெற்றுச்சு. ஸோ அது ஃபுல்லாவே அவர் நின்றுட்டு ரொம்ப சிம்பிளா மாணவர்களோட கலந்துட்டு ஒரு சாதாரண நபர் மாதிரி அவங்கள நலம் விசாரிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது மாணவர்கள் வாயிலாவே வெளிவந்துச்சு. ஸோ மாணவர்களை கௌரவிக்கும் விழாவில் விஜய் 12 மணி நேரமாக மேடையில் நின்று இருக்காரு. அதனால ஒரு கட்டத்தில் களைப்பு தாங்க முடியாம மேஜையிலேயே சாஞ்சிட்டாரு. ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது போக வருடம் 365 நாளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரத்த தான முகாம் அப்படிங்கிறது விஜய் பேரில் நடந்துகிட்டு இருக்குது உலகம் முழுக்க. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். அது போக நிறைய மாணவர்களுக்கு விஜயால உதவிகள் போயிட்டு இருக்கு, ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் மீறி அடுத்த நாள் லியோ படப்பிடிப்புலையும் விஜய் கலந்துக்கிட்டாராம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா. ஸோ படப்பிடிப்பில் அவரை பார்த்த படக்குழுவினரே வியந்து போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி இவ்வளோ எனர்ஜி அப்படின்னு. தளபதி கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருந்திருந்தா இப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள்ல அப்பவே போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வைரலா பரவுச்சு. Success is never ending. Failure is never final.